இவங்க யாரும் குடும்பம் தீபன் ராஜ் ஓட்டுநர் தீபன் ராஜ் குடும்பம் ரெண்டு குழந்தைங்க அவங்க மனைவி விருதாச்சலமா தூத்துக்குடி மாவட்டம் மனைவி அப்பா பிள்ளைங்க என் பேர் வந்து சக்திவேலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட சென்னையில் ஒரு ராயபுரம் காசிமேடு எண்ணூர் பகுதியில் 4 ஆர்பார்கள் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆர்பாரில் நாங்கள் சென்னை கோர்டாஸ் டெய்லர் தாரஸ் தொழிலாளர் நலச்சங்கம் அப்படி என்று எங்களது நிறுவனர் திரு சாய்ராம் கோபி சார் தலைமையில் நாங்கள் இங்கே வந்து டிரைவருங்கெல்லாம் எங்களது தொழிற்சங்கத்தை வச்சு நாங்கள் இங்கே வழி நடத்துகிறோம். இந்த தொழிற்சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் பல ஊர்ல இருந்து, அதாவது சென்னையில மட்டும் அல்லாமல் வெவ்வேறு ஊர்ல இருந்தும் நிறைய டிரைவர்ஸுங்க இங்க நாங்க வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களது டிரைவர் சொந்தங்களுக்கு ஏதேனும் ஒரு இழப்பீடு, ஒரு பிரச்சனை அப்படி என்றால் நாங்கள் எங்களது தொழிற்சங்கத்தின் மூலயமாக அவங்களுக்கு உதவுவதும் கை கொடுப்பதும் வழக்கம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்று நமது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முத்துமாரியப்பன் 6/2/2022 அன்று 2026 அன்று எதிர்பாராத விதமாக சென்னை துறைமுகத்தில் லோடு இறக்கிட்டு வரும்போது ஒரு சின்ன கவனக்குறைவால் அவர் கடல்ல விழுந்து தனது உயிர் போயிருந்தது. அதனால அந்த குடும்பத்துக்கும் அடுத்தது எங்கள் தொழிற்சங்கத்தின் துணை பொருளாளராக தீபன்ராஜ் விருத்தாச்சலத்தை சேர்ந்தவர் எங்களுடன் பயணித்து எங்களது சங்கத்திலையும் ரொம்ப எங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு தோல் கொடுத்து ஒரு உதவியாகவும் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21/2/2026 அன்று எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்தார். அந்த தகவலை தெரியப்படுத்துகிறேன். ஆகையால் இந்த 2 குடும்பத்துக்கும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்துக்கும் 6 லட்சம் அப்படி என்று நிதிகள் வழங்க இருப்பதால் இங்கே வந்திருக்கிறோம். இந்த நிதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்காரணம் கொண்டோம் அந்த குழந்தைகள், அதாவது ஒரு நபருக்கும் தீபனுக்கு 2 குழந்தைகள் இருக்கு, முத்துமாரியப்பனுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. இவங்களுடைய கல்வி செலவுக்காகவும் வருங்காலத்தில் அவங்களுடைய கல்யாண செலவுக்காகவும் இந்த பணத்தை நாங்கள் அவங்களிடம் வழங்க இருக்கிறோம். இந்த தகவலை தெரியப்படுத்துகிறேன். அதே போல நாங்கள் வந்து இந்த தொழிற்சங்கத்தை கிட்டத்தட்ட 3-4 வருடமாக எங்களது நிறுவனர் சாய்ராம் கோபி சார் தலைமையில் நடத்திட்டு இருக்கோம். அந்த தொழிற்சங்கத்தை இன்னவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா போன ஜனவரியில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 குடும்பத்துக்கு 26 லட்சம் கலெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். இப்போ ரீசனாக போன ஜனவரியில் கூட 2 குடும்பத்துக்கு தலா 5-5 லட்சம் வசூல் பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6-6 லட்சத்தை கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடியும் நாங்கள் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே நிதிகள் வசூல் பண்ணி எங்களது டிரைவர் சமுதாயம் கெட்டுவிடக்கூடாது, எங்களது டிரைவர் சமுதாயத்தின் குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த ஒரு நோக்கத்தில் நாங்கள் இந்த தொழிற்சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த டிரைவர் சொந்தங்களும் பார்த்தீங்கன்னாக்கா வெளி மாநிலத்தில் வந்த டிரைவர் சொந்தங்களும் உள்ளூரில் இருக்கும் டிரைவர் சொந்தங்களும் எங்களுக்கு அதிக அளவில் மிகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் இன்னும் மென்மேலும் இந்த சங்கத்தை வழிநடத்தி செல்வோம் அப்படி என்பதை இந்த தருணத்தில் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு மத்திய வணக்கம். இப்போ 2 ஓட்டுநர்கள் வந்து நடைமுறைக்காங்க. சிபிடிவி ஓட்டுநர் நலச்சங்கத்தின் சார்பாக நாங்கள் கண்டினியூஸாக வந்து இந்த எதிர்பாராத வகையில் வந்து ஓட்டுநர் இறக்கும் போது அந்த குடும்பத்துக்கு வந்து எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா பெருசாக யாரும் இன்சூரன்ஸ் போடுறதில்லை, ஓட்டுநருக்கு பெரிய ஒரு காப்பீட்டு திட்டமும் கவர்மெண்ட் எதுவும் கொடுக்கல. அதனால் இனிமேல் வந்து அரசாங்கத்தையோ வேறு நம்பாமல்
எங்களுடைய ஓட்டுநர் சொந்தங்களை வச்சு எங்களுடைய ஓட்டுநர் சொந்த குடும்பத்தை காப்பாற்ற நாங்களே அந்த முயற்சி எடுத்து எங்கள் ஓட்டுநர் சொந்தங்களோட உதவியோட இந்த நலத்திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். ஒரு 3-4 வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி க்ரோஸ் கிட்ட வந்து நம்ம இது வரைக்கும் இறந்தவங்களுக்கு அந்த ஓட்டுநர் குடும்பத்துக்கு நான் கொடுத்துருக்கோம். இது ஒரு பெரிய தொகையாக இருக்காது கண்டிப்பாக. இருந்தாலும் இந்த ஓட்டுநர் ஒற்றுமையோடு இருந்து அவங்களால இயன்ற உதவி செஞ்சு அந்த ஓட்டுநர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ குறைந்தபட்சம் அந்த குழந்தைங்க அந்த படிப்பு செலவுக்கு இது உதவும் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இது திரும்ப நாங்கள் இது வந்து கண்டினியூஸாக இதை கொண்டு போய் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை இதை ஊடக வாயிலாக நான் கேட்டுக்கிறேன்னா இன்னும் இதில் நிறைய ஓட்டுநர்கள் பார்த்துருக்கீங்க. இன்னும் தமிழ்நாட்டில் இருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் ஓட்டுநர்கள் இருக்கீங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்க உதவி வந்து அந்த குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. அதனால் எல்லா ஓட்டுநர்களும் சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஓட்டுநர்கள் என்ற ஒற்ற கருத்தோட இன்னும் நிறைய ஓட்டுநர்கள் எங்கள் சங்கத்தை இணைந்து இந்த ஓட்டுநர் குடும்பங்களுக்கு இது போன்ற எதிர்பாராத மரணம் ஏற்படும் போது அந்த ஓட்டுநர்களுக்கு உதவி செய்யறதுக்கு எல்லாரும் தாராளமான நிதி உதவி கொடுக்கணும்னு கேட்குறேன். எவ்வளோ ஓட்டுநர்கள் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கோடி கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் 1,40,00,000 ரூபா வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு முன்னாடி நாங்கள் பெருசாக கணக்கு எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அப்போ பெருசாக கலெக்ஷன் ஆகல 4 லட்சம் 5 லட்சம். அதுக்கப்புறம் நல்ல கலெக்ஷன் ஆச்சு. அது வரைக்கும் கலெக்ஷன் 1,40,00,000 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு 12 லட்ச ரூபா இதோட சேர்த்தா 1,52,00,000 ரூபா இது வந்து நாங்கள் இது கொடுத்துருக்கோம் இந்த சங்கம் மூலமாக. சார், அரசுக்கு போன தடவை கூட கோரிக்கைலாம் வச்சுருந்தீங்க, ஏதாச்சும் அது சம்மந்தமாக உங்ககிட்ட பேசணும்? இது வரைக்கும் ஒரு நாள் கூட அரசாங்கமோ இல்லை இது சம்மந்தப்பட்ட இந்த ஓட்டுநர்கள் யாருக்காக உழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உரிமையாளர் சங்கத்துக்கு உழைக்கிறாங்க, ட்ரெயிலர் ஓனருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸுக்கு பெரும் லாபம் அடைகிற நிறுவனம், சிஎஃப்எஸ் நிறுவனம், சிஹெச்ஐ நிறுவனம் எல்லாம் பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான். ஆனால் ஒருத்தர் கூட உள்ள ஒரு ஈரமே இல்லை. எவ்வளோ நாங்கள் கோரிக்கை வச்சோம், இது வரைக்கும் ஒருத்தருக்கு கூட எங்கள் கோரிக்கை என்னன்னு கூட கேட்கறது கூட ஆளுங்க. இதான் இப்போ சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிடுச்சு. இப்போ உங்களுடைய கோரிக்கை வந்து நிறைவேற்றவங்களுக்கு வாக்கு கொடுப்போம், அந்த மாதிரி எதாவது நீங்கள் சொல்ல வரீங்களா? ஒரு ஓட்டுநர்களுக்கு வந்து இது போன்ற ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகுது, எல்லாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த மோட்டார் தொழில் தான் ஆக்சிடென்ட் அதிகமாகும். இப்போ அது ஆகும்போது அவங்க உயிரை பணைய வச்சு தான் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு காப்பீடு திட்டம் ஏதாவது இந்த அரசாங்கம் கொண்டு வந்துச்சுன்னா இது போன்று நாங்கள் கொடுக்கறது இல்லாமல் நாங்கள் கொடுக்குற சொற்ப தொகை வந்து அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் வாழ்றதுக்கான பணம் கிடையாது. அப்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஓட்டுநர் ஒரு காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்து ஓட்டுநருக்காக ஒரு இறக்கும் போதோ இல்லை ஒரு ஏதாவது உடம்புல வந்து ஏதோ அடிபடும் போதோ கை காட்டு இறக்கும் போதோ அந்த காப்பீடு திட்டம் வந்து அந்த குடும்பத்தை சேரும் போது அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அரசாங்கத்தை வேண்டிக்கிறதுனா ஓட்டுநர்களுக்கான சிறப்பு காப்பீடு திட்டம் ஒன்று கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். சார், இப்போ காபந்து அரசு தான், இப்போ காபந்து அரசு இருக்கையில் கட்சிகள் வந்து நிறைய கோரிக்கைகள் விடுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த காப்பீடு திட்டத்தை யாருன்னா அரசு இதை கட்சிகள் வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தா அதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களா? அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த ஓட்டு போடுறது வந்து என்னோட முன்னோர்கள் எங்கள் அப்பா ஒரு கட்சி எங்கள் தாத்தா ஒரு கட்சி அதே கட்சி தான் நாங்கள் போடுவோம் அப்படின்றலாம் காலம் மாறி போச்சு. எல்லாம் 2K கிட்ஸ் ஆகிடுச்சு எல்லாருமே. என்னுடைய பசங்களாம் வந்து இண்டிவிஜுவல் முடிவுரை கட்டி எல்லாமே தயாராகிட்டாங்க. எங்கள் ஓட்டு பசங்க தயாராகிட்டாங்க. இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்தை எந்த கட்சி ஆட்சியில் அமரப்போகலையோ எந்த கட்சி எங்களுக்காக வந்து முன்னிருந்து நாங்கள் இதை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம், இதை உருவாக்கி கொடுப்போம், இந்த காப்பீடு திட்டத்தை உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் யார் சொல்கிறாங்களோ ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் கட்சி வேறுபாடு இல்லாமல் அவங்களுக்கு தான் எங்களுடைய ஓட்டுநர்கள் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறோம்.